வணக்கம். HKS வாய்ஸ் நேயர்களே, தமிழக அரசியல் களம் தகிக்குது. ஸோ ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா NDA கூட்டணியில அதிமுக தலைமையில அவங்க கட்சியோட சார்பா யார் யாரு எந்தெந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குறிப்பா சென்னையில மட்டும் அறிவிக்காம இருக்காங்க. 13 தொகுதி சென்னையில மட்டும் 13 தொகுதி அறிவிக்காம இருக்காங்க. அதுவும் கூடிய விரைவில் அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ள அறிவிச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குறது விதமாகட்டும், அந்த தொகுதியை ஒதுக்குன பிறகு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியை அலாட் பண்றது அப்படின்றதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. சோ ஒரு வழியா அவங்க தொகுதிகள்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் ஒதுக்கி முடிச்சுட்டாங்க. சோ இப்போ இன்னைக்கு தமிழக முதல்வர் திமுக கட்சியின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக சார்பா 164 கேண்டிடேட் நேரடியா நிக்கிறாங்க. அவங்க சின்னத்துல நிக்கிறாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆளெல்லாம் நிக்க வச்சிருக்காங்க, புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்களா, இல்ல பழைய முகம் மெஜாரிட்டியா இருக்காங்களா, இல்ல சிறுபான்மையினர் நிறைய உள்ள வந்திருக்காங்களா? சோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க அதை பத்தி உங்களோட நம்ம விவாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி HKS வாய்ஸ் மீடியால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமிடியேட்டா பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். சோ ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க, அதுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஏன்னா மண்டல வாரியா போகும்போது நமக்கு ஒரு ஈஸியா கேண்டிடேட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். யார் யாருக்கு எப்படி கொடுத்துருக்கோன்றது தெரியும். சோ குறிப்பா தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ரே மகேஷ் அப்படின்றவர் கொடுத்திருக்காங்க. நாகர்கோயில்ல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் எஸ் ஆஸ்டின் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. நெல்லை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராதாபுரத்துல தற்போது இருக்கிற சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுக்கும், பாளையங்கோட்டையில பாத்தீங்கன்னா அப்துல் வகாப் அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. சோ திருநெல்வேலி தொகுதியில பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படின்றவரை கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. அதோட ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா சோ அதிமுகவில இருந்து பிரிஞ்சு OPS தொண்டர் மீட்பு குழுல இருந்த ஒரு நபர் ஆலங்குளத்துல முன்னாள் அமைச்சர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் அதே தொகுதியை அவர் போகும்போதே பாத்தீங்கன்னா திமுக அந்த தொகுதியை கேட்டுதான் அவர் போனாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவர் கொடுத்துட்டு இருக்காங்க. தென்காசியில பாத்தீங்கன்னா டாக்டர் கலை கதிரவனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான தொகுதி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தொகுதி. திருச்செந்தூர்னாவே உங்களுக்கு ஞாபகம் வரும். ADMKல இருந்து போன அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல தூத்துக்குடியில திருமதி கீதா ஜீவன், அதாவது தற்போதைய அமைச்சர், அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ விளாத்திக்குளத்துல பாத்தீங்கன்னா GV மார்கண்டேயன் அவரை களமிறக்கி இருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மண்டலத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா முதுகலத்தூரில் மூத்த தலைவர் RS ராஜகண்ணப்பன், இவரும் ADMKல இருந்து போனவர் தான். பின்ன தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தாரு. பின்ன திருப்பி திமுக ஜாயின் பண்ணிட்டாரு. இவரும் தற்போதைய அமைச்சரா இருக்காரு. திருச்சூரில தங்கம் தென்னரசு, இவருமே தற்போதைய அமைச்சர் போட்டியிட. அருப்புக்கோட்டையில பாத்தீங்கன்னா KKSSR ராமச்சந்திரன், இவரும் அமைச்சரா இருக்காரு. இவருக்கும் திருப்பி மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தேனி மாவட்டத்தில் ரொம்ப எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது, பார்த்துட்டு இருந்தது, போடி நாயக்கனூர் தொகுதியில பாத்தீங்கன்னா O பன்னீர்செல்வம், அதாவது தொண்டர் உரிமை மீட்பு குழுவோட ஒருங்கிணைப்பாளராக இருந்த O பன்னீர்செல்வம் அங்க போய் திமுக சேர்ந்தவர். அவருக்கு போடி நாயக்கனூர் தொகுதியில கொடுத்திருக்காங்க. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பத்தில் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டா களமிறக்கி இருக்கிறாங்க. சோ அடுத்து இது முடிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மதுரை மண்டலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா மதுரை மத்திய தொகுதியில தற்போதைய அமைச்சர், அதாவது முனைவர் PTR பழனிவேல் தியாகராஜன் பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு. இவர் சொன்ன ஒரு விஷயம், அதன் பிறகுதான் இவர் நிதி அமைச்சர்ல இருந்து எடுத்து IT அமைச்சரா போட்டாங்க. அவரு சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவரை சென்னையில கூட நிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட திமுக தரப்புல பேசப்பட்டதா சொல்லப்பட்டது. ஆனா மீண்டும் அவருக்கு மதுரை மத்திய தொகுதியிலே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மதுரை வடக்கில் கோ தளபதி, இவர் பாத்தீங்கன்னா காங்கிரஸோட கட்சியில யாருமே இல்லை, ஆனா இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுனது
இருந்ததுனால அவர் மீது திரு மாணிக்க தாகூர் எம்பி வந்து பாத்தீங்கன்னா மதுரை இந்த தொகுதியை வந்து தளபதி கொடுக்க போற மதுரை வடக்கு தொகுதியை வந்து காங்கிரஸ் கேட்டு வாங்கும்னு சொன்னாரு. பட் ஆனா வாங்க முடியல. சோ திருப்பி மீண்டும் தளபதிக்கே கொடுத்திருக்காங்க. மதுரை கிழக்கில வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி, அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், அவரே இறங்குறாரு மீண்டும் களத்துல. அப்ப திருப்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா KR பெரிய கருப்பன் மீண்டும் இவரும் கரண்ட் அமைச்சரா இருக்காரு. இவருமே இந்த தொகுதியில திருப்பத்தூர்ல வந்து KR பெரிய கருப்பன் போட்டியிட்டாரு. புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குடியில சிவவி மெய்நாதன் அவர்களுக்கும் திருமயத்துல S ரகுபதி அவர்களுக்கும் கொடுக்குறாங்க. S ரகுபதி சட்டத்துறை அமைச்சர், அவங்களுக்கும் வந்து களம் காணப்படுகிறார். தஞ்சாவூரில் சன் ராமநாதன், திருவையாறில் வந்து துரை சந்திரசேகர் மற்றும் கும்பகோணத்தில் சாக்கோட்டை அன்பழகன் ஆகியோர் வந்து களம் காண்றாங்க. இதுல வந்து மன்னார்குடியில முனைவர் முனைவர் TRP ராஜா அவர் வந்து போட்டிடுறாரு. ரொம்ப விமர்சனத்துக்கு பெயர் போனவர். அப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்தது திருச்சி, மதுரைக்கு அடுத்தது திருச்சிக்கு வருவோம். திருச்சியும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களை நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திருவெரும்பூரில் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அதாவது கல்வித்துறை அமைச்சர், நம்ம திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுறவர். திருச்சி மேற்கில் வந்து பாத்தீங்கன்னா K நேரு போட்டிடுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ED பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. அதே போல கரூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ACM தியாகராஜன் களம் காண்கிறார். திண்டுக்கல் மற்றும் ஆத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா IP செந்தில்குமார் மற்றும் I பெரியசாமி இவங்க 2 பேரும் போட்டிடுறாங்க. ஒட்டன்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா RR சக்கரபாணி மீண்டும் களம் காண்கிறார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா வந்து நம்ம பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்கு வரும். ரொம்ப விமர்சையா எல்லாராலும் பேசப்படக்கூடிய கொங்கு மண்டலம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது. சோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து கோயம்புத்தூரையே நான் வந்து திமுகக்கு ஆதரவாகவும் நிறைய இந்த தொகுதியில வந்து வெற்றி பெறறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வாட்டி வந்து எடுத்துட்டு இருக்காரு. கரூரை விட்டுட்டு இந்த வாட்டி அந்த பக்கம், அதாவது கோயம்புத்தூர் பகுதிக்கு வந்திருக்காரு. அவர் இந்த வாட்டி கோயம்புத்தூர் தெற்குல வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி களமிறக்கப்படுகிறார். இது முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா VIP தொகுதியாக இது பார்க்கப்படும். பார்க்கலாம். தொண்டாமுத்தூரில் NR கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். திருப்பூர் தெற்கில் தினேஷ்குமார் போட்டியிடுகிறார். அண்ட் அடுத்தது ஈரோடு பகுதிக்கு வந்துருவோம். அப்படியே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நல்ல சிவம், யார் இங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல இருப்பாங்க, ரொம்ப பெரிய ADMKல நீண்ட காலமாக MLA இருந்திருக்கிற நமது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இந்த தொகுதி இது நல்ல சிவம் நிற்கிறாரு. இந்த தொகுதியில தான் வந்து பிரபுன்றவரை அதிமுக வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது ஈரோடு மேற்கில் வந்து முத்துசாமி அவர் போட்டிடுறாரு அமைச்சர். அதே போல நாமக்கல் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராணி களம் காண்கிறார். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடியாளர் அதிமுக அவரோட பெல்ட் அது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேலம் வடக்கில் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி தொகுதியில காசி அவர்கள் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். ராசிபுரத்தில் டாக்டர் மதிவேந்தன் களம் காண்கிறார். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வட மாவட்டத்தை பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏவா வேலு இருக்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்துல அவங்களோட கோட்டையாக கருதப்படுகிறது. வட மாவட்ட திமுகவோட கோட்டையாக கருதப்படுகிறது. சோ இதுல வட மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல பொறுத்த வரைக்கும் டாக்டர் லட்சுமணன் அவர் போட்டியிடுகிறார். அது செஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா KS மஸ்தான் முன்னாள் அமைச்சர் அவர் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலையில் ஏவா வேலு அவர்களும் செய்யாறில் ஜோதி அவர்களும் களம் காண்கிறார்கள். சோ ஏவா வேலு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த வட மாவட்டங்கள்ல பொறுப்பெடுத்திருக்காரு. சோ திமுக தலைமைக்கு இது வந்து வெற்றி வகை சூடி திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் காலடியில சமர்ப்பிப்பேன் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி எடுத்திருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வேலூர் பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து மீண்டும் அதே போட்டியில அவர் வந்து போட்டியிடுறார். ஏகப்பட்ட இதுவா இருந்தது. அவர் உடல் வயோதிக காரணமாகவும் உடல் வந்து சரியா ஒத்துழைக்கல, அவருக்கு வந்து நோய்வாய்ப்படுறாரு அடிக்கடி. இந்த வாட்டி சீட் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பரவலா பேசப்பட்டது. கடைசியாக அவர் வந்து போராடி அவர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். வேலூரில் கார்த்திகேயன் மற்றும் ஆற்காட்டில் JL ஈஸ்வரப்பா ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரத்தில் திருமதி நித்யா சுகுமார்
மற்றும் தாம்பரத்தில் டாக்டர் RS கிருத்திகா தேவி இவங்கெல்லாம் வந்து களம் காண்கிறார்கள். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு திமுக தலைவர், தமிழக முதல்வர் அவர் போட்டியிடக்கூட தொகுதியும் இதுல வருது. அதே போல துணை முதல்வர் அவருடைய போட்டியிடக்கூடிய தொகுதி இதுல வருது. அப்புறமா மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் போட்டியிட தொகுதி இதெல்லாம் வருது. அதே போல PK சேகர் பாபு அவர்கள் தொகுதியில வராங்க. அப்ப இது மாதிரி வந்து ஜிஐபி தொகுதி இதெல்லாம் பார்த்துருவோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. யார் யாரு எங்கெங்க நிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் மா சுப்பிரமணியம் நிக்கிறாரு, விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜா நிக்கிறாரு, அண்ணா நகர் நே சிற்றரசு நிக்கிறாரு, 1000 விளக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து டாக்டர் எழிலன் நாகநாதன் MBBS MD அவர் நிக்கிறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் டெப்டி CM அவர் நிக்கிறாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா துறைமுகம் விமர்சனத்துக்கு பெயர் பெற்ற PK சேகர் பாபு நிக்கிறாரு. ராயபுரம் நம்ம ஜெயக்குமார் சாரோட தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சுபேர் கான் MBBS ஆர்த்தோ அதாவது ஒரு டாக்டர் அவர் எதிர்க்க நிக்கிறாரு. எழும்பூர் தனி தொகுதி தமிழன் பிரசன்னா BL நிக்கிறாரு. திருவிக நகர் தனி தொகுதி KS ரவிச்சந்திரன் நிக்கிறாரு. ரொம்ப விமர்சனமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போது இருக்கிற தற்போது இருக்கிற மேயர் பிரியா வந்து இந்த தொகுதியில கொடுக்க போறாங்க அப்படின்னு பரவலா பேசப்பட்டது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி KS ரவிச்சந்திரன் பெயர் வந்திருக்கு. சோ அதே போல வில்லிவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் மோகன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அன்பழகனோட பேரன் அந்த தொகுதியில நின்று இருந்தாரு. வில்லிவாக்கத்தை பொறுத்திருக்கோம் இந்த வாட்டி அவருக்கு கொடுக்கல போல. கார்த்திக் மோகனோட பையன் அண்ணா நகர் கார்த்திக்கு கொடுத்திருக்காங்க வில்லிவாக்கம். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா RT சேகர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரை பொறுத்த வரைக்கும் JJ எபினேஷருக்கு கொடுத்திருக்காங்க. மாதாவரம் சுதர்ஷன் மீண்டும் அவருக்கே வந்து மாதாவரத்துல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எதிர்த்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா மாதாவரம் மூர்த்தி நிக்கிறாங்க. டஃப் ஃபைட்டா இருக்கலாம். அதே போல அம்பத்தூர்ல பொறுத்த வரைக்கும் அப்ப பூர்ணிமா MBBS சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய MBBS கொண்டு வந்திருக்காங்க. இதோட 3வது பேர் சென்னையில டாக்டர் நம்ம படிக்கிறோம். அதே போல மதுரை வயல்ல வந்து பாத்தீங்கன்னா காரம்பாக்கம் கணபதி அவரை நிப்பாட்டியிருக்காங்க. ஆவடி விமர்சனமாய் அமைச்சர் பதவியில இருந்து இறக்கி மீண்டும் அமைச்சரான நாசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவருக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பூந்தமல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி, திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் ராஜேந்திரன் அவருக்கு கொடுத்திருக்காங்க. கும்மிடிப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் TJ கோவிந்தராஜன் கொடுத்திருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதிக்கு மீண்டும் அதே தொகுதியில போட்டியிடுகிறார் நமது தமிழக முதல்வர் திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் அவர்கள். சோ கிட்டத்தட்ட 164 தொகுதியை நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். முக்கியமான கேண்டிடேட்ஸ், முக்கியமான தொகுதிகள் எல்லாத்தையும் யார் யாரு இருக்காங்கன்னு நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் முழுமையா அந்த 164 பேரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம். நீங்க வந்து அந்த லிங்க்ல நீங்க டவுன்லோட் பண்ணி முழுமையான கேண்டிடேட்ஸ்ட நீங்க பார்க்கலாம். சோ இந்த 164 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிச்சவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க, அட்வொகேட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதே போல ஏன்னா பொறியாளர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க, இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. நிறைய வந்து பட்டதாரி அதாவது ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாற்றங்கள் நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு பழைய கேண்டிடேட்டுக்கு எல்லாம் வந்து மீண்டும் கொடுத்திருக்காங்க, எத்தனை புதியவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணிருக்கேன், இல்ல நீங்க இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்றத நாங்க நிச்சயமா அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். சோ இது வரைக்கும் HKS வாய்ஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்திக்குங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் HKS.